அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நான் உங்கள் A1 மட்டன் ஸ்டால்ல இருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் ஆட்டு சந்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டு சந்தை வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறும். இந்த வாரம் ஃபுல்லாக அதிகமான கருப்பு குட்டிங்க தான். ஏன்னா ஆடி மாதம் வரப்போகுது. இங்கே இந்த திருவிழா சீசன், அந்த கோயிலுக்காண்டி அதிகமாக நான் என்ன செய்வேன்னு சொன்னால், கருப்பு கடைகள் வந்து அதிகமாக வாங்கிட்டு போவாங்க. பொதுவாக நம்ம ஊர் இந்த தியாகதுரத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் வெள்ளாடுகள் தான் ஜாஸ்தியாக வரும். செம்பரி ஆடுகள் எதுவும் வராது, வெள்ளாடுகள் தான் ஜாஸ்தியாக வரும். இந்த வாரம் கருப்பு குட்டிங்க ரொம்ப அதிகமாக வந்துச்சு. அந்த 2 குட்டியும் பார்த்தா 27,000 விலை சொன்னார். அவங்க 23 ரூபா வரைக்கும் கேட்டாங்க. அவர் கொடுக்கல. இல்லை, நான் வாங்கினது விலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டார். குட்டிங்க வரத்தும் கொஞ்சம் கம்மி தான். எல்லாம் ஃபுல்லாக வந்து கிடாயும் தான் வந்துருந்துச்சு. ஃபுல்லாக கருப்பு கடை, கோயில் சீசன்னால் எல்லோரும் வந்து கருப்பு கடை தான் அதிகமாக கொண்டு வந்தாங்க. ஒன்று 2 கிடாவே விற்றுட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தா பெட்டை ஆடுங்க. 6 பல் 8 பல் அந்த தரத்தில் இருக்கக்கூடிய மருக்கு. இதுவும் அதே மாதிரி தான். எல்லாம் 6 பல் 8 பல் 2 பல் 4 பல் அந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஆடுங்க. ஆடு ஒன்று 8,000 9,000 அந்த மாதிரி விலை சொல்லி ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருந்தார். சந்தை சரியான சூடு தான். ஆடுங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. அந்த மாதிரி விலைகளும் பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஃபுல்லாக கிடா ஒன்று 10,000 12,000 13,000 அந்த மாதிரி 10,000க்கு மேலே தான் கிடாய்ங்கெல்லாம். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இன்றைக்கி சந்தையோட நிலவரம். உங்களுக்கு யாருக்காவது ஆடுகள் வேணும், இந்த மாதிரி கோயிலுக்கு வேணும், ஹக்கைக்காக்கு வேணும், சதக்காக்கு வேணும், இல்லை வீட்டு விசேஷங்களுக்கு கறியாக வேணும்னு சொன்னாலும் சரி, நம்மளை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம நம்பர் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கமெண்ட்ஸில் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கடையெல்லாம் பார்த்தா ஹக்கைக்காண்டி வாங்கிட்டு போனாங்க. 11,000 ரூபா அந்த கடை. அது இந்த ஆடு இன்றைக்கி சந்தையில் வந்து டாப்பான ஆடு இந்த ஆடு தான். 8 பல்லு ஆடு, 3 குட்டி போடக்கூடிய ஆடு. இது 15,000 ரூபா விலை சொல்லிட்டு இருந்தார் அவர். வேறு கறி ஆர்டர் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். எத்தனை கிலோ வேணுனாலும் சரி தான், கறி நம்ம உங்களுக்கு கொடுப்போம் தரமான முறையில். வெள்ளாட்டுக்குட்டி கேட்டிங்கன்னா வெள்ளாட்டுக்குட்டியில், இல்லை எனக்கு செம்புரி குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எது உங்களுக்கு வேணுமோ இன்ஷா அல்லாஹ் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. இது சந்தைக்கு என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். ஆடுகள் இப்போ தான் வந்துகிட்டே இருக்குது. ஒன்று ஒன்றா வந்து இறக்கி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க சந்தைக்குள்ளே போகிறதுக்காண்டி. இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க சந்தையிலேருந்து. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இங்கே செம்பரி ஆடு ரொம்ப கம்மியாக தான் வரும், வெள்ளாடுகள் தான் ஜாஸ்தியாக வரும். இதெல்லாம் 1 2 கறிக்காக வேண்டியும் ஹோட்டலுக்காண்டி வாங்கி வச்சுருக்கிறாங்க ஆடுங்கள்லாம். நம்ம சேனலில் அடிக்கடி நம்ம கறி வெட்டுற வீடியோ, ஆடு சம்மந்தமான வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம். எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு என்ன செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க. மேலும் நம்ம சேனல் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. இதுமாதிரி பெல் ஐக்கானை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இல்லை, முன்னாடியே சந்தையில் விலை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த 3 குட்டியும் 16,000 ரூபா. 16,000 விலை தீர்ந்துருச்சு. அவர் 20,000 சொல்லிட்டு இருந்தார். 16,000 விலை தீர்ந்துருச்சு. இந்த 3 குட்டி, 3மே கிடா குட்டிங்க தான். ஃபுல்லாக கருப்பு குட்டிங்க தான் ஜாஸ்தி. இந்த மாதம் ஃபுல்லாக என்ன செய்வான்னு சொன்னால், ஆடி மாதம் ஃபுல்லாக இங்கே கருப்பு குட்டிங்க தான் ஜாஸ்தியாக வரும். வெளியே கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த 2 குட்டி பாருங்கள், அழகாக இருந்துச்சு. 2 குட்டியும் ஜோடி 8,000 சொன்னார். வளர்ப்பு குட்டிக்கு தான் சின்ன சின்ன குட்டிங்க 8,000 சொன்னார். கடைசி 6,000 என்னவோ முடிஞ்சிச்சு. அது இதுவும் 6 பல் ஆடு தான். இது 12,000 சொல்லிட்டு இருந்தார். கடைசியாக ஏதோ 10,000 என்னவோ கேட்டு வாங்கிட்டு இருந்தார் அவர். இல்லை, 3 குட்டி போடும் 2 குட்டி போடக்கூடிய ஜாதி ஆடுங்க இதெல்லாம்.
நான் சொன்னேன் சந்தையில் வந்து விலையும் டாப்பாக இருந்துச்சு, ஆளுகளும் அந்த அளவுக்கு வரலை. வியாபாரிகளும்